உயிர்த்த என் இறைவன் என தேடி வந்தார். என் நம்பிக்கை வளமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரில் அடித்தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். நல்லா நைட்டு தூங்கிட்டு காலையில் சுகமாக எழுந்து வந்திருக்கிறீங்க. இருந்தபொழுதும் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த இயேசு ஆண்டவர் எவ்வாறு தான் உயிர்த்தெழுந்தபொழுது உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று சொன்னாரோ, அத்தகைய அமைதி உங்களுடைய குடும்பத்திலும் உங்களிலும் என்னாலும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பின் மக்களாக வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். ஒரு முறை ஒரு முனிவர் ஒருவர் இந்த உலகத்தில் நாம் சாகாமல் இருக்க ஒரு மருந்து ஒன்றை அவர் கண்டுபிடித்து விட்டாராம். அதை அவர் வெளியே சொல்கின்றார். அந்த தப்பறை அடித்து கொண்டு வெளியே சொல்லும்பொழுது பல்வேறு மக்கள் அதை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அந்த மருந்தை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்று நான் இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பல்வேறு மக்கள் இணைந்தார்கள். இப்படியாக அந்த முனிவர் இந்த இடத்துல இந்த டேட்டில் நான் அந்த மருந்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அநேக மக்கள் அந்த முனிவரிடம் வருகின்றார்கள். நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ வேண்டும், நான் இறக்காமல் இருக்க வேண்டும் என்று பல்வேறு மக்கள் அந்த முனிவரிடம் வந்தாங்களாம். வரும்பொழுது அந்த முனிவர் சொன்ன ஒரு மருந்து என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்க நீங்கள் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் என்ன ஆகுமா, ஒரு நாள் நாம் இறக்க நேரிடும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்க மருந்து இல்லை. நீங்கள் பிறக்காமல் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நீங்கள் இறக்காமல் இருந்திருப்பீர்கள் என்று அந்த முனிவர் சொன்னாராம். அன்பார்கள், இதுதான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்முடைய இறப்பு என்பது வேறு விதமாக இருக்கிறது. மற்ற மதத்தில் இருப்பது போல அந்த இறப்பு என்பது நம்முடைய மதம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. இந்த இறப்பு தான் விண்ணக வாழ்வினுடைய பிறப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு என்பது நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் என்னோடு இணைந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு இறப்பு இல்லை, நிலை வாழ்வு உண்டு என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். அன்பானவர்களே, நாம் உயிரோடு இருக்கின்றோமா அல்லது உயிரோடு வாழ்கின்றோமா? என்ன ஃபாதர், உயிரோடு இருப்பதும் உயிரோடு வாழ்வதும் ஒன்று தானே, இதில் என்ன வேறுபாடு என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பானவர்களே, உயிரோடு இருப்பது வேற, உயிரோடு வாழ்வது வேற. இருப்பது என்பது ஒரு பொருள் இருக்கிறது, அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பொருள் அங்கே இருந்தாலும் நன்றாக இருக்கும், இல்லை என்றாலும் நன்றாக இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. மாறாக இந்த வாழ்வு என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் இல்லை என்றால் ஏதோ ஒன்று இழப்பது போல இருக்க வேண்டும். நாம் அதனை உணர வேண்டும். அதுதான் நாம் உயிரோடு இருக்கின்றோமா அல்லது உயிரோடு வாழ்கின்றோமா. நம்முடைய வாழ்வு அடுத்தவர்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவுடைய பிறப்பு விட கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கு தான் நாம் அதிகமாக
முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். நாம் உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம். அதுதான் அல்லேலூயா மக்கள் என்று நம்மை அழைப்பார்கள். இந்த அல்லேலூயா என்பது ஏதோ பிரிவினை சகோதரர் ஒன்று அல்ல, மாறாக நாம் உயிர்ப்பின் மக்களாக, கத்தோலிக்க மக்கள் அல்லேலூயா மக்களாக இருக்கிறார்கள். அது ஆண்டவருடைய உயிர்ப்பின் மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய பிறப்பிற்கு எத்தனை வாரங்கள் நம்ம தயாரிக்கிறோம்? இயேசுடைய பிறப்புக்கு 1 மாதம் 4 வாரங்கள். ஆனால் இயேசுடைய உயிர்ப்புக்கு 47 நாட்கள் நம்மை தயாரிக்கின்றோம். பிறப்பு முக்கியமா அல்லது உயிர்ப்பு முக்கியமா என்றால் இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எவ்வாறு நாம் வாழ்வதற்கு இந்த 2 கண்கள் முக்கியமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பும் முக்கியமாக இருக்கிறது, உயிர்ப்பும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போன்று பிறந்தார், ஆனால் இறந்து அவர் உயிர் பெற்றார். அதனுடைய விழாவை தான் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அநேக மதத்தில் அநேக கடவுள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், ஆனால் அவர்கள் உயிர் பெற்று வரவில்லை. ஆனால் ஆண்டவர் உயிர் பெற்று வந்தார். அதுதான் நாம் கிறிஸ்துவுடைய மக்களாக இருக்கின்றோம். பேதுரு மிக அழகாக, பவுல் மிக அழகாக சொல்லுவார், நாம் உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தேழவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும். 3 செய்திகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இன்றைய நல் நாளில் நமக்கு எடுத்து கூறுகின்றார். முதல் ஆசீர்வாதம், இயேசுடைய உயிர்ப்பு என்பது நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயேசுடைய இறப்பின் வழியாகவும் இயேசுடைய உயிர்ப்பின் வழியாகவும் நம்முடைய பாவங்களை நாம் கழுவுகின்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவுடைய பாடுகளும் அவமானங்களும் எதற்காக என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க என்று எசேயா அவர் முன்னதாக அறிவித்தது இன்று நிறைவேறுகிறது. இவ்வாறாக உங்கள் பாவம் கருஞ்சிவப்பாக இருந்தாலும் அது வெண்மையாக மாறும் எப்பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் நாம் தேய்க்கும் பொழுது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்து நம்மை மீட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மகதல மரியா எப்பொழுது ஆண்டவரை காண செல்கின்றார்? விடியற் காலையில். இன்னும் அந்த காலை விடியவில்லை. ஆனால் மகதல மரியா ஆண்டவரை விடியற் காலையில் சென்று ஆண்டவரை காண வினைகின்றார். ஆண்டவர் மீது மிகுந்த பற்றுள்ள ஒரு பெண்ணாக அவர் திகழ்ந்தார். ஏனென்றால் மகதல மரியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல்வேறு புதுமைகளை செய்தார். மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருந்தால் அதனால் ஆண்டவரை நாடக்கூடிய பெண்ணாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு ஆண்டவரை நாடுகின்றோம்? முதன்மையான இடத்தை மகதல மரியா கடவுளுக்கு கொடுத்தார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம்? எந்த பொருளுக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம்? எந்த ஆளுக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம்? மகதல மரியா கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தார். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்ற முதல் பெண் சீடர் மகதல மரியா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை முழுமையாக காட்சி கொடுத்தது அந்த மகதல மரியாவிற்கு. அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் எப்பொழுது முதன்மையாக வைக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவர் எப்பொழுது இறந்து உயிர்த்தெழுகின்றாரோ அப்போதுதான் நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 1:8 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவியானவர் வருகின்றார், அவர் உங்களை உண்மையான பாதைக்கு உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எவ்வாறு என்னை பார்க்கின்றீர்களோ அதே போல் நானும் மீண்டும் வருவேன், உங்களை நிறைவான வாழ்விற்கு நான் உங்களை வழிநடத்துவேன் என்று மிக அழகாக தூய ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில்
தூய ஆவியானவர் துணையோ இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்து உயிர்த்தெழுந்தார். அப்போது பேதுரு மிகுந்த வல்லமையோடு நற்செய்தியை போதிக்க செல்கின்றார். அவர் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அங்கு செல்கின்றார். பல்வேறு அற்புதங்களை ஆண்டவர் பெயரால் செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அன்பார்ந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் நேரிய வழியில் நடத்த நமக்கு தூய ஆவியானவர் துணை வேண்டும். உயிர்த்த இயேசு ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு தூய ஆவியாரை கொடுக்கின்றார். அது இரண்டாவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. மூன்றாவது ஆசீர்வாதமாக நிலை வாழ்வை ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் என்னாலும் இறக்க மாட்டீர்கள், நீங்கள் நிலை வாழ்வை பெறக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று மிக அழகாக ஆண்டவர் சொல்கின்றார். யோவான் 3:16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்டு எவரும் என்றுமே சாகார், அவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று மிக அழகாக ஆண்டவர் தன் மகனுக்கு சான்று பகர்கின்றார். அதே போன்று 6:68 பேதுரு ஆண்டவரை நாங்கள் ஆரிடம் செல்வோம், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளதும் என்று மிக அழகாக ஆண்டவர் நிலையான அந்த தன்மையை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அவர் நிலை வாழ்வை அடைகின்றார். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் என்னை நம்பினால் நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை நம்பினால் தூய ஆவியானுடைய துணையாளர் உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னை நீங்கள் நம்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று மிக அழகாக ஆண்டவர் சொல்கின்றார். இன்று 2 சீடர்கள் ஒரே கோட்டில் செல்கின்றார்கள். ஆனால் அவர் கல்லறைக்குள் புகவில்லை. பின்பாக சென்ற பேதுருவும் முன்பாக சென்று கல்லறையில் புகுகின்றார். அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்றார். அதே போன்று அந்த சீடரும் சென்றார், கண்டார், நம்பினார். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடம் வர வேண்டும், நாம் காண வேண்டும், முழுமையான நம்பிக்கை நாம் பெற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு விழா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நாம் நம்பிக்கையின் மக்களாக இருக்கின்றோம், உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நிலை வாழ்வை நாம் எவ்வாறு நம்புகின்றோம்? ஒருவேளை நான் இருந்த பிறகு நிலை வாழ்வை அடைய முடியுமா, நிலை வாழ்வு ஒன்று இருக்கிறதா என்ற ஐயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நிலை வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கிறது, நாம் இருந்த பிறகு மீண்டும் விண்ணரசில் புகுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை காண வேண்டும். அன்பானவர்களே, உயிர்த்த இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக. அத்தகைய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதித்து அமைதியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றான். இந்த சமுதாயத்தில் உலகத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாரும் அமைதியை கொடுக்க முடியாது. அத்தகைய அமைதியின் அரசனிடம் நாம் அமைதிக்காக சிறப்பாக மன்றாடுவோம்.